நீங்கள் மான்சூன் சீசனில் ஒரு நல்ல ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். இந்த ட்ரெக் மார்னிங் 9 to ஈவினிங் 3 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்னும் வந்துடலாம். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். கேங்காக வந்தாலோ தனியாக வந்தாலோ காணாமல் மட்டும் போயிடாதீங்க. அதுக்காகவே இந்த ரெட் கலர் கிளாத்தை கட்டியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகணும். அண்ட் போகிற வழியில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்து பத்திரமா தான் போகணும். அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் போகிறப்போ மழை வேறு. ஸோ சொல்லவே வேண்டாம், வழுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அதனால ஸ்லிப்பரி ஷூஸ் கண்டிப்பாக போட்டு வராதிங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வந்தது அப்புறம் ஒரு ஃப்ளாட் வியூ பாயிண்ட். இங்கே ஆளே தூக்குற அளவுக்கு பயங்கர காற்றுடன் கூடிய மழையாக தான் இருந்துச்சு. தென் அங்கேருந்து திரும்ப ஸ்லோப்பில் ட்ரெக் கண்டினியூ ஆகுது. அண்ட் இங்கேருந்து பார்த்தாலே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தெரியும் உங்களுக்கும். கொஞ்சம் தூரம் வந்தது அப்புறம் இந்த மாதிரி ஹில்ஸோட பாறையை ஒட்டி இறங்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த பாறையில் இருந்து சின்ன சின்ன வாட்டர் ஃபால் ஃப்ளோ ஆகுது. அண்ட் நல்லா பார்த்துக்கோங்க, இதே வழியில் தான் நம்ம திரும்பி ஏறி வரணும். இதோ நான் சொன்னல ஃபஸ்ட்டே ரெட் கலர் கிளாத் கட்டியிருப்பாங்கன்னு, இது இல்லைனா நம்ம நிலமை அவ்வளோதான். இங்கேருந்து அந்த சின்ன வாட்டர் ஃபால் வர இடத்த மேலே நோக்கி நிமிந்து பார்த்தா ஆத்தாடி. ஆக்சுவலி நான் இங்கே மழை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஷூஸ் வேறு போட்டுட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு அமேசிங் வியூ. 2 ஹில்ஸும் பனியில் சூழ்ந்து இருக்குது. ஸோ இறங்கும் போதும் சரி ஏறும்போதும் சரி சப்போர்ட்க்கு ஏதாவது பிடிச்சி இறங்குங்க. அண்ட் ரிட்டர்ன் ஏறும்போது கண்டிப்பாக இந்த வேர்கள் தான் பிடிச்சி ஏறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் த்ரில்லஸ்ட் ட்ரெக்குன்னு கூட சொல்லலாம். இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. ஒரு வழியாக நம்ம காட்டு வழிலாம் தாண்டி ரிவர் சைடுக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ரிவரை பார்த்தது அப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும், வாட்டர் ஃபால் பக்கத்தில் வந்துட்டோம்னு. ரிவருக்கு சைட்லேயோ இல்லைனா ரிவரில் நடந்து கொஞ்சம் தூரம் போனால் தான் நம்ம வாட்டர் ஃபாலை பார்க்க முடியும். ஏன்னா அப்படி தான் அந்த ரெட் கலர் கிளாத்தை கட்டியிருக்காங்க. ஸோ மான்சூன் டைமில் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சேஃபாக தான் போகணும். அதுவும் மழை டைம்னால் கண்டிப்பாக ட்ரை ஃபிட் இல்லைனா நான் ஸ்லிப்பர் ஷூஸ்லாம் போட்டுட்டு தான் போகணும். எஸ், ஹியர் இஸ் த ஹிடன் பியூட்டி. பல தடைகளை தாண்டி ஒர்த்தான ஒரு இயற்கையின் அழகை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். Stira